கண்டிப்பாக வியாழக்கிழமைகளில் சிறிது தெய்வ வழிபாடுகளுக்கும் தான தர்மங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பதட்டம் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆனி மாதத்தில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். உத்தியோகத்தில் மருந்து மாத்திரைகள் தான் மிக முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றி கொடுப்பது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைவது, இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ராசிகளில் யார் வருவார் என்று பார்த்தால் மிதுனம். கண்டிப்பாக உங்களுடைய ஒரு விஷயம் அற்புத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக யோசனையும் மன அழுத்தமும் ஏற்படும். அது சூரியனுடைய ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதனால் ஏதாவது வரும். அனுமன் சாலிசா கேட்பதும், அனுமன் சாலிசாவை நினைத்து கொண்டிருப்பதும், அனுமனை பிடித்து கொள்வதும் பெரிய பலத்தை கொடுக்கும், தடைகளை தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக யாருக்காவது அன்னதானங்கள் கொடுப்பது வியாழக்கிழமைகளில் சிறந்த பரிகாரமாக, தடைகளை தகர்த்து ஒழிக்கக்கூடிய பரிகாரமாக காணப்படும். சுபகாரியங்களை பற்றியெல்லாம் ஆனி மாதம் நான் பேச மாட்டேன்லாம் சொல்லிக்கொண்டு நல்ல நேரத்தையும் நல்ல சுபிச்சத்தையும் தள்ளி வைக்காதிருக்கும். ஆனி மாதமாக இருந்தால் எல்லா மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு டக்கு என்று அசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும்.